ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 13 பைத்தன் அண்ட் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்ற லெசனோட சிம்பிளிஃபைடு கமாண்ட்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப்ஸ் இன் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நார்மலாகவே நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எடுத்தாலும் ஒரு ஃபைல் ஆப்ரேட் பண்ணும்போது என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக தெரியணுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் த்ரூ ப்ரோக்ராம் கோடில். அதுக்கப்புறம் அதை ரீட் இல்லை ரைட் பண்ணணும். ஸோ ஈவன் இன் சிங்கிள் ப்ரோக்ராம் ஒரே ப்ரோக்ராம்லேயே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம ரீட் ஆப்ரேஷன் பண்ணுவோம், அட் த சேம் டைம் ரைட் ஆப்ரேஷனும் பண்ணுவோம். ஸோ என்ன நம்ம பண்ணணுமோ அதை முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபைலோட நம்ம ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுடைய மேண்டேட்ரி ஸ்டெப்ஸ், அதாவது கண்டிப்பாக பண்ணணும். நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓப்பன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்ன கமெண்ட்ஸ் அப்படின்றத நான் இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ சிஎஸ்வி ஃபைலில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது பைத்தனில் வந்து 2 மெத்தடில் ஓப்பன் பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்கலாம். டேரெக்டாக ஃபைல் நேம் கொடுக்கும்போது கரண்ட் டைரக்டரியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் சிஎஸ்பி ஃபைலும் உங்களுடைய பைத்தன் ப்ரோக்ராமும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே டேரக்டரியில் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து பாத் கொடுத்து வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த எஃப் அப்படின்றது வந்து ஃபைலோட ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் வச்சு தான் அந்த ஃபைலில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவையுமே வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் ரீட் பண்ணுறதுக்காக. ரைட் பண்ணணும்னா எந்த இடத்துல ரைட் பண்ணணுமோ அதையும் நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீட் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃப் அப்படின்றது வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட். இதில் வந்துட்டு நம்ம 2 மெத்தடில் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒன் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்து அப்படி கொடுத்து ஃபைல் நேமை கொடுக்குறோம், அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது வந்து வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஓப்பன் என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஆஸ் எஃப்னு கொடுப்போம். ஸோ இங்கே வந்து எஃப் ஈக்குவல் டுன்னு கொடுத்ததை வந்து இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வித் ஓப்பனில் கொடுக்கும்போது ஆஸ் எஃப் அண்ட் தென் கோலன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அதுதான் இது டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் இதில் வந்துட்டு ஓப்பன் ஃபைல் மோட்ஸை வந்து நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மோட்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் மோடு அப்படின்னா ரீட் மோடு, ரைட் மோடு, ரீட் அண்ட் பைனரி மோடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸில் ஓப்பன் பண்ணலாம். டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ நம்ம ப்ரீவியஸாக நான் இந்த இடத்துல கொடுக்கும்போது மோட் எதுவுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ அது டிஃபால்ட்டாக வந்து ரீட் மோடில் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னாலும் ஆர்ன்னு கொடுத்துக்கலாம், ரைட்னா ரைட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மோட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்தராக இதுக்கான என்னெல்லாம் மோட்ஸ் இருக்குது அப்படின்றத புக்கில் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க, அது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரீடை வந்து என்ன ரீட் இப்போ நம்ம பார்த்தது வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டெப் 2ல் வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும் இல்லையா? ஸோ ரீட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் டிக்ட் ரீடர் கிளாஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ சிஎஸ்வி மாடியூலில் இருக்கிற ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா டைலெக்டர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைலெக்ட் அப்படின்றது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஃபைலுக்கு ரீட் பண்ணும்போது அதில் இருக்கிற டிஃபால்ட் அட்ரிபியூட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணோன்னா பிரச்சனை இல்லை. நம்ம டைலெக்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் மாற்றிக்கணும், ஆப்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது csv.register டைலெக்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த டைலெக்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் தான் இந்த. ஸோ csv.register டைலெக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது அதில் என்னெல்லாம் கொடுக்கணும், என்ன டைலெக்ட் நேமு அண்ட் தென் டைலெக்ட் என்ன வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஃபார்மேட்டிங் பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுப்பீங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்கிப் இனிஷியல் எப்படி யூஸ் பண்ணலாம், கோட்ஸ் வேணும்னா கோட்ஸ் எப்படி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், அண்ட் தென் கஸ்டம் டீலிமிட்டர்ஸை வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக டீலிமிட்டர் அப்படின்றது கம்மா தான் யூஸ் பண்ணுவாங்க சிஎஸ்வி ரீடரில். நமக்கு நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா பைப் சிம்பிள் வேணும்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 3 ஸ்டெப்பில். அண்ட் தென் ரீடர் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா csv.readerன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைல் ஆப்ஜெக்ட் நான் எஃப்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் தான்.
ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் டைலெக்ட், ஒருவேளை நீங்கள் டைலெக்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைலெக்ட் ஈக்குவல் டு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமு. அண்ட் தென் ஃபார்மேட்டிங் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு அதர் தன் தட் என்னெல்லாம் தேவைப்படுமோ அது வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. csv.reader எஃப்ன்ற ஆப்ஜெக்ட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எஃப் டைலெக்ட் ஈக்குவல் டு மை டைலெக்ட். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மை டைலெக்ட் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன், நேம் அப்படின்ற பிளேஸில். ஸோ அதனால் என்ன நம்ம டைலெக்ட், எந்த டைலெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் தென் சார்ட்டிங், ஒரு ஃபைலை வந்து சார்ட் பண்ணணும் சிஎஸ்வி ஃபைலை ஸ்பெசிஃபைட் காலம் வச்சு சார்ட் பண்ணணும்னா அதுக்கான சின்டாக்ஸ் வந்து சார்ட்டட் ஐட்ரபிள் அண்ட் ஆஸ்டிக்ஸ் கீ ஈக்குவல் டு நன்னு ரிவர்ஸ் ஃபால்ஸ். ஸோ இது வந்து புக்கில் வந்து கொடுக்கல, நான் ஜஸ்ட் உங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சார்ட்டட் லிஸ்ட் அப்படின்ற இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார்ட்டட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி அதில் டேட்டா என்ன டேட்டாவை வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறோம். அண்ட் கீ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் ஆஃப் ஒன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு காலம்னா ஃபஸ்ட்டு காலம் கொடுக்குறோம், ஒன்னு கொடுக்குறோம். செகண்ட் காலமா செகண்ட் காலம், எந்த காலத்தை வச்சு நம்ம சார்ட் பண்ணணுமோ அந்த காலத்தோட நம்பர் நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், காலம் நம்பர் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து அந்த டேபிளில் இருக்க காலத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும், அதை வந்து சார்ட் பண்ணி நமக்கு இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும், சார்ட்டட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது வந்து ரீடர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து ரீடிங் சிஎஸ்வி ஃபைல் இன்டு அ டிக்ஷனரி, அதாவது டிக் ரீடர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு மெத்தட், ஒன்று வந்து ரீடர் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து டிக் ரீடர் கிளாஸு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா csv.dictReader அண்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம், என்ன ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எஃப்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆப்ஜெக்ட், அண்ட் தென் டைலெக்ட் ஏதாவது யூஸ் பண்ணால் அந்த டைலெக்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ரீடர் அப்படின்றதுக்கு பதிலாக இங்கே டிக் ரீடர் கொடுக்குறோம், அவ்வளோதான், ரொம்ப பெருசாக வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். இந்த சிஎஸ்வி ரெஜிஸ்டர்ட் டைலெக்ட் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மாற்றும் போது டீலிமிட்டர் மாற்றணும், இல்லை ஃபார்மேட்டிங் பேராமீட்டர்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இது கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் கொடுத்து இது கொடுத்துருங்க. அண்ட் தென் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரீட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு ஒரு ரீடர் அப்படின்னு கொடுத்துட்டு ரீடர் ஈக்குவல் டு csv.reader, அதில் வந்துட்டு வித்தின் ப்ராக்கெட்ஸ் நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருக்கீங்களோ நேமு, அந்த ஆப்ஜெக்டோட நேம் இங்கே எஃப்னு இருக்கு இல்லையா, அந்த எஃப் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டைலெக்ட் ஈக்குவல் டு மை டைலெக்ட், இந்த ப்ரோக்ராமில் மை டைலெக்ட்னு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேம் தான் வந்து நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போது ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் ஃபார் ரோ இன் ரீடர். இப்போ ரீடரில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் ரோவில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அது பிரிண்ட் ரோ அப்படின்னு கொடுக்கும்போது எல்லா ரோவும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்டெப்பு, ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. நம்ம ஸ்டெப் 1 பார்த்தோம் இல்லையா இனிஷியலாக அது. அண்ட் தென் ரீடிங், ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம பர்பஸ்க்கு. அண்ட் தென் ஒரு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரீட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 3 ஸ்டெப் இந்த ப்ரோக்ராம்லையும் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராம் 2ல் வந்து வித் ஓப்பன் எப்படி பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப் எல்லாமே காமன் தான், நமக்கு ஆஸ் இட் இஸ் தான் வரும். அண்ட் தென் வித் ஓப்பன் கொடுக்கும்போது மட்டும் நம்ம இப்படி கொடுப்போம், வித் ஓப்பன் ஃபைல் நேம் கொடுத்துட்டு இந்த ஃபைல் ரைட்டிங் மோடு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் வேணும்னா. ஆஸ் எஃப் அண்ட் தென் கோலன் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வரும்போது கோலன் வராதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கோலன் தேவையில்லை. வித் ஓப்பன் அப்படின்னு கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா ஆஸ் கொடுத்துட்டு ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு எஃப் அப்படின்னு கொடுப்போம். சாரி, ஆஸ் எஃப்னு கொடுத்து கோலன் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா வர ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாமே வந்து இன்டென்ட் பண்ணிவிட்டு எழுதுங்க. இந்த ரீடர் ஆகட்டும், இந்த பிரிண்ட் ரோ, அந்த ரோ இன் ரீடர் இருக்குது, இது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு வித் ஓப்பன் உள்ளே வரணும். ஸோ ஒரு இன்டென்ட் கொடுத்து பண்ணணும். அண்ட் தென் பிரிண்ட் ரோ அப்படின்றது ஃபார் உள்ளே வரதுனால அகெயின் இன்னொரு ஒரு இன்டென்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எஃப்.க்ளோஸ் வந்து இந்த 0 இண்டெக்ஸில் தான், 0 இன்டென்ட்டில் தான் இருக்கணும். ஸோ டேரெக்டாக இப்படி நேராக வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. எஃப்.க்ளோஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக உள்ள வித் ஓப்பனில் பண்ணாதீங்க. எஃப்.க்ளோஸை வந்து வெளியில் வந்து இனிஷியல் இண்டெக்ஸில் 0 இன்டென்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். எஃப்.க்ளோஸ்ன்னு பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இந்த sample.csv ஃபைலில் இருக்கிற டேட்டாஸை வந்து ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த லெசனோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன்.